யாசகம் கேட்கக்கூடியவன், அதாவது தர்மம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஆள். ஒரு தெரு முனையில இருந்துட்டு போற வரவங்கள்ட்ட எல்லாம் தர்மம் கேட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருந்தான். திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை வந்தது. நம்ம ஒரே இடத்துல இருக்கிறோமே, 4 தெரு போய் சுத்தி வரலாமே அப்படின்னு இவர் அந்த இடத்த விட்டு 4 தெரு சுத்தலான்னு ஒரு தெருவுக்கு போனாரு, 2 தெரு, 3வது தெருவுக்கு போனாரு. அந்த தெருவில் ஒரு பெரிய நகைக்கடை. அந்த நகைக்கடையில உள்ள போய் அவரு தர்மம் கேட்கிறாரு. அவர் கையில ஒரு பாத்திரம் இருக்கு, தர்மம் வாங்கி சாப்பிட்றதுக்கு தர்மம் கேட்கறதுக்கு ஒரு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தை காட்டி ஏதாவது கொடுங்க அப்படின்னு தர்மம் கேட்ட உடனே அந்த நகைக்கடைக்காரு ஒரு நாணயத்தை அந்த தட்டுல போட்டார். தட்டுல போட்ட உடனே அந்த தட்டுடைய சவுண்ட் ஒரு வித்தியாசமா இருந்தது. உடனே அந்த தர்மம் கேட்கறவர்கிட்ட அந்த தட்டை கொஞ்சம் கொடுமா அப்படின்னு கொடுங்கன்னு வாங்கி அதை டெஸ்ட் பண்ண உடனே அவர் கேட்டாரு, இந்த தட்டு எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சது? நாங்க பூர்வீகமா பெரிய கோடீஸ்வரன், சந்தர்ப்ப சூழ்நிலையால நாங்க வறுமை கோட்டுக்கு வந்ததுனால நான் இறந்து சாப்பிட்றேன், யாசகம் கேட்டு சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப அவரு நகைக்கடைக்காரர் சொன்னாரு, இந்த தட்டு விலை மதிப்பு மிக்க தட்டு, பல லட்சம் ரூபாய் மதிப்புடைய தட்டு. இதை வித்தீங்கன்னா நீங்க பல தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நகைக்கடைக்காரர் சொன்னார். நிறைய பேர் அப்படித்தான் தங்க தட்டை வச்சுக்கிட்டு தெரு தெருவா பிச்சை எடுத்துன்னு இருக்கிறான். அந்த தட்டு எதா இருக்கலாம் தெரியுங்களா? ஒண்ணு இல்ல கரெக்டா பொண்டாட்டியா இருக்கலாம், இல்ல வீடா இருக்கலாம், இல்ல நல்ல தொழிலா இருக்கலாம், இல்ல நல்ல வியாபாரமா இருக்கலாம். இதை உணராம கையில வச்சுட்டு இருக்கிற சில விஷயங்களை விட்டுட்டு தெரு தெருவா போய் ஊரா போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க நம்மில் சிலர். உண்மைதானே?